பேஜ் ஃப்ரம் நான் தான் நான் தான் கதை சொல்லுவேன், நீ இல்லை. ஓகே, பேஜ் ஃப்ரம் லைஃப். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம், இன்ஸ்பைரான விஷயம், அதை வச்சு நான் உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோஷ்னு ஒரு குட்டி பையன் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஆர்ட்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அது வரையும் போதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இல்லை, மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே இப்படியே இருந்துகிட்டே இருந்தானா. இதை வந்து ஒரு நாள் அவங்க டீச்சர் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த பையன் எவ்வளோ அழகாக வரைகிறான், பட் அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு பிளெயின் கேன்வா போர்டு எடுத்து வந்து ஜோஷ்க்கு வந்து கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு நீ வந்து ஒரு அழகான பெயிண்ட் பண்ணு, ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கண்ணா. இவன் வந்து ரொம்ப பயத்திலேயே இருந்தாலும். அப்போ ஐசிஆர் 41:10 வந்து அவனுக்கு டூ நாட் ஃபியர் ஃபார் ஐம் வித் யூ அப்படின்னு வந்து ஞாபகம் வந்துதான். ஸோ நம்ம பயப்படாமல் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுவோம், ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வரைய ஆரம்பித்தானா. என் ரிசல்ட் வந்து சூப்பராக வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பயப்படாமல் வரைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இன்ஸ்பயராக, நிறைய பேருக்கு வந்து பிடிக்க போய் அவன் ஆர்ட் ஒர்க் ரொம்ப ஃபேமாக ஆரம்பிச்சுதான். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துட்டு இல்லாமல் கடவுள் மேலே நம்பிக்கையாக வச்சு ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். Bye. Thank you.